அனைவருக்கும் வணக்கம். நாட்டுக்கே முன் மாதிரியான இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் அவசியமான மசோதா ஒன்றை மேற்கு வங்க சட்டசபையில் நிறைவேற்றியிருக்காங்க முதல்வர் மம்தா பானர்ஜி. பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான இந்த மசோதாவுக்கு அபராஜிதா மசோதான்னு பேர் வச்சிருக்காங்க. இதோட முக்கிய அம்சம் என்னன்னா, கற்பழிப்பு போன்ற பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது தான். சமீபத்துல தான் மேற்கு வங்கத்துல பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க. அந்த பெண் மருத்துவரோட சாவுக்கு நீதி கேட்டு சக மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் கடந்த ஒரு மாசமாகவே போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மாநிலத்தோட பாதுகாப்பை கையில வச்சிருக்கிற மம்தா பானர்ஜியே அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு போராடியதுதான். இந்த நிலையில தான் இந்த மசோதாவை சட்டமன்றத்துல நிறைவேற்றி இருக்காங்க. நிச்சயம் இதனை நாம வரவேற்கத்தான் வேணும். இது நாட்டுக்கே முன் மாதிரியான சட்டமா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த மசோதாவோட முக்கிய நோக்கம் விரைவான விசாரணை, மிக வேகமாக நீதி விசாரணை, அதிகப்படியான தண்டனை வழங்குதல். இதன்படி பாலியல் குற்றங்களில் உயிரிழப்பு ஏற்படுத்தினால் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிப்பது, 21 நாட்களுக்குள் மிக வேகமாக விசாரணையை நடத்தி முடிப்பது, விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது, விசாரணைக்காக மாவட்ட அளவுல பணிக்குழுக்களை உருவாக்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கு. பாலியல் பலாத்காரம் என்பது மனித குலத்தின் சாபம். அதனை தடுக்க எந்த அரசு முனைந்தாலும் அதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதரின் கடமை. இப்போ மேற்கு வங்க சட்டசபையில நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த மசோதா ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும். அதன் பின் ஆளுநரின் பரிந்துரையுடன் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஜனாதிபதி ஒப்புதல் அளித்த பின் இது நடைமுறைக்கு வரும். இனியாவது இதற்கொரு விடிவு பிறக்கட்டும். தமிழக சட்டசபையிலும் இதே போன்ற மசோதாவை முதல்வர் மு க ஸ்டாலின் நிறைவேற்றுவார் என்று நம்புவோம்.